அவங்க வயல்ல வேலை பார்க்கட்டும், நம்ம டிராக்டர் மேல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ டிராக்டருக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி மேல ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கிரீன் லைட் குடுத்துட்டாங்க. எதுக்கு கிரீன் லைட் குடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிய வந்து சேஞ்ச் பண்றதுக்கு. அதாவது பெர்சன்டேஜ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்றதுக்கு. ஸோ இப்போ வந்து கவுன்சில் மீட்டிங்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ கவுன்சில் மீட்டிங் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல வந்து வந்துரும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ டிலே ஆகிக்கிட்டே போகுது. எப்போ வரும் அப்படின்னு இன்னும் கன்ஃபார்மா தெரியல. ஸோ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 0% இருக்கு, 5% இருக்கு, 12% இருக்கு, 18% இருக்கு, அப்புறம் 28% இருக்கு. ஸோ இத்தன பெர்சன்டேஜ் வந்து நம்ம இந்தியால ஏதாவது ப்ராடக்ட்ஸ்லாம் வித்துச்சு, சர்வீஸ்லாம் வித்துச்சுன்னா, இத்தன பெர்சன்டேஜ் வந்து அதில வந்து ஜிஎஸ்டி போட்டிருப்பாங்க. ஸோ என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12% ஜிஎஸ்டி வந்து ஃபுல்லா எடுத்து விட்டு என்ன சொல்றாங்க, 12% இருக்கிற ப்ராடக்ட்ஸ வந்து 5%லயும் அதே மாரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ வந்து 18%லயும் பிரிச்சு விட்டு ஜிஎஸ்டி 12% எடுத்து விட்டுறலாம் அப்படின்னு பேசுறாங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 0%ல எது இருக்கு? அப்புறம் 5%ல எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு? ஸோ 12% நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ 12%ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்ரி அண்ட் ஃபுட் இருக்கு. அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் இந்த மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அப்புறம் முக்கியமா வந்து டிராக்டர் இருக்கு. ஸோ டிராக்டர் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 18%ல எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், டிவி, ஃபோனு, ரெஃப்ரிஜிரேட்டரு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 28%ல கொஞ்சம் சிகரெட்ஸு உங்களுக்கு கெடுதல் தர மாரி பொருளு, அப்புறம் ஹை லக்ஸுரி ஐட்டம்ஸ்லாம் 28%ல போட்டிருப்பாங்க. ஸோ, இப்ப காமிச்ச டேட்டா ஃபுல்லா வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் இதில லிஸ்ட் ஆகல. ஸோ, நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இத விட தாண்டி நெறையா இருக்கு. ஸோ, கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ப்ராடக்ட்ஸ மட்டும் தான் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ, அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டில வந்து மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ, மெம்பர்ஸ் என்ன சஜெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராக்டர்ல வந்து 12% இருக்கு. ஸோ, 12%லேருந்து குறைச்சு 5% எதா வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி ஏசிக்கு வந்து 28% இருக்கு. ஸோ, 28%லேருந்து எதா குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்சூரன்ஸ் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, அது வந்து 18% இருக்கு. ஸோ, அத வந்து ஃபுல்லா எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இந்த மாரி குறைஞ்சிருச்சு. அதாவது டிராக்டர்லேருந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல வந்து பறக்கும். எது பறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராக்டர்ல இருக்கிற கம்பெனிலாம் பறக்கும். ஸோ, டிராக்டர்ல இருக்க என்னென்ன கம்பெனி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா இருக்கு. அப்புறம் எஸ்கார்ட் குபோட்டா இருக்கு. இது கம்பெனில இருக்கு. ஜிஎஸ்டி குறைஞ்சுச்சுன்னா ஷேர் பிரைஸ் மேல ஏறும். ஜிஎஸ்டி அதாவது 18% மேல போயிருச்சுன்னா, ஷேர் பிரைஸ் வந்து கீழ இறங்கிரும். ஸோ, அடுத்து ஏசி செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, 28% இருக்கு. ஸோ, என்னென்ன கம்பெனி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்டாஸு, எல்ஜி, ஹிட்டாச்சி, ப்ளூ ஸ்டாரு, அப்புறம் கோத்ரேஜ், பேனசோனிக். ஸோ, இதெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்ல கம்பெனி. மத்த கம்பெனிலாம் ஷேர் மார்க்கெட்ல இல்ல. ஸோ, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் செக்மெண்ட். ஸோ, இன்சூரன்ஸ் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 18% போட்டிருக்காங்க. ஸோ, இத ஃபுல்லா எடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, இன்சூரன்ஸ் செக்மெண்ட்ல மெயின் கிங் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசி தான். ஸோ, அவங்க வந்து 100ல 57 இன்சூரன்ஸ் வந்து எல்ஐசியோடது தான் விக்குது. ஸோ, மத்த கம்பெனிலாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி இருக்கு, எஸ்பிஐ இருக்கு, ஐசிஐசிஐ இருக்கு. இவங்கலாம் இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை செய்றாங்க. ஸோ, இதையும் ஃபோக்கஸ்ல வச்சுக்கோங்க. ஸோ, இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.